திரும்ப தொட்டுட்டா இறங்குற. சாமி வணக்கம். டெய்லி நம்ம ரொம்ப வைப்ரேஷனாக ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கிறதெல்லாம் கிடையாது. பல நேரங்களில் நமக்கு பிரச்சனை வரும்போது நம்ம மைண்டு டவுன் ஆகிடும். நமக்கு ஒரு காய்ச்சல் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த காய்ச்சலுக்காக ஒரு மாத்திரை சாப்பிடுவோம், டாக்டர் போய் பார்ப்போம், ஒரு இன்ஜெக்ஷன் போடுவோம். காய்ச்சல் 3 நாள் நின்றுட்டா கண்டிப்பாக நம்ம போய் என்ன பண்ணுவோம்? அட்மிட் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காய்ச்சல் 7 நாள் வரைக்கும் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ ட்ரீட்மெண்ட் என்ன உள்ளது எடுப்போம், ஒரு மாத்திரை உள்ளது சாப்பிடுவோம். சரி, மைண்டு டவுன் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும்? மைண்டு டவுன் ஆகும்போது நமக்கு யாருக்கிட்டையாவது பேசணும்னு தோணும், ஷேர் பண்ண தோணும். நல்ல பார்ட்னர் இருந்தால், நல்ல நண்பர் இருந்தால், நல்ல கூட நிறைய பேர் இருந்தால் நம்ம பண்ணுவோம். இல்லைன்னா அவங்களையும் தப்பாக நினைக்கக்கூடாது, எந்த சொல்யூஷன் சொல்ல போகிறது இல்லைன்னு சொல்லி நம்ம பேசாமல் இருந்து அது மனசில் இருந்து அதை நம்மளை கஷ்டப்படுத்தி அந்த வலியிலையும் வேதனையிலையும் இருக்கிறத விட அதை சொல்லணும் யார்கிட்டையாவது. நம்ம மைண்ட் அப்படி போகக்கூடிய, ஷட் டவுன் ஆகக்கூடிய, டென்ஷன் ஆகக்கூடிய, டிப்ரெஷன் ஆகக்கூடிய, எந்த ஆன்சர்ஸும் கிடைக்காம இருக்கக்கூடிய நேரங்களில் கூட மைண்டுக்கு நம்ம என்ன பண்ணணும்? மாத்திரை உடலுக்கு கொடுக்கறது மாதிரி மனசுக்கு நல்ல எண்ணங்கள், நல்ல பேச்சுக்கள், நல்ல வீடியோக்கள், நல்ல பாட்டுக்கள், நல்ல சினிமாக்கள், நல்லது கண்டிப்பாக கொடுக்கணும். தெரப்பி மாதிரி, அது ட்ரீட்மெண்ட் மாதிரி இருக்கிறது. இளையராஜா மியூசிக் கேட்கறது, ஏஆர் ரஹ்மான் மியூசிக் கேட்கறது, இதெல்லாம் தான் தெரப்பிஸ். மனதை நாம தான் சரி செய்யணும். இதோட இதே மாதிரி தான் யோகாவும் மெடிடேஷனும் கண்டினியூஸாக பண்ணக்கூடியவங்களுக்கு இப்படி ஒரு ஸ்ட்ரெஸ் இஷ்யூஸ் வரும்போது யோகா மெடிடேஷன் இருந்துருவாங்க. கடவுளை கூட நம்ம போய் பார்க்குறதும் கடவுளை வேண்டிக்கிறதும் கூட இந்த மனசுக்கு தான். இந்த மனசை சமாதானப்படுத்துறதுக்கு, மனசை நல்ல சந்தோஷப்படுத்துறதுக்கு, அதை பலப்படுத்துறதுக்கு. நம்ம கூட உடல் எப்படி வருதோ அப்படி தானே மனதும். அதை மனதை நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குல்ல. அதனால தேவையில்லாதது மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க, தேவையில்லாதது மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. நல்லதை மட்டும் கேட்கும்போது இந்த மாதிரி நேரங்களில் நாம டவுன் ஆகக்கூடிய, நாம டிமோட்டிவேட் ஆகும்போது நம்மளை எது காப்பாற்றணுமோ அதை காப்பாற்ற வைக்கிறதுக்காக இந்த முறையை, இந்த விஷயங்களை, இந்த நல்லதுகளை மட்டும் கேட்டு சந்தோஷமா இருக்கும் பட்சத்தில் பிரம்மாண்டமாக வாழ்ந்து காட்டலாம்.